அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி இரண்டாவது முறை அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். அப்போது என் சிறந்த நண்பனே, வி மிஸ்டு என மோடியை ட்ரம்ப் வரவேற்றார். பதிலுக்கு மோடியும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக ட்ரம்புக்கு 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். அமெரிக்காவில் டெஸ்லா சிஇஓவும் உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் தனது குடும்பத்துடன் மோடியை சந்தித்தார். அப்போது மோடியை தனிப்பட்ட முறையில் எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்தை சுற்றி காண்பித்தார். பயங்கரவாதி தகாவூர் ராணாவை நாடு கடத்த முடிவு செய்ததற்காக அதிபர் டிரம்பிற்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் முன் எப்போதும் இல்லாத வகையில் இணைந்து செயல்படும். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் நாங்கள் ஒத்துழைப்போம். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தேவை என்றும் பிரதமர் மோடி கூறினார். மகாராஷ்டிராவின் மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதி தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். சதித்திட்டம் தீட்டியவர்களில் ஒருவரையும் உலகின் மிகவும் தீயவர்களில் ஒருவரையும் மும்பை பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவரையும் இந்தியாவில் நீதியை எதிர்கொள்ள நாடு கடத்துவதற்கு எனது நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். இந்த ஆண்டு முதல் இந்தியாவிற்கு அதிகளவிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாகவும் இந்தியாவிற்கு F-35 ரக ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் பரிவர்த்தனை 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். மனித கடத்தல் என்பது அதிகரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து பலரை ஏமாற்றி அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக அழைத்து வருகிறார்கள் என பிரதமர் மோடி சொன்னார். சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பலரும் பெரும் கனவுடன் வருகிறார்கள். இவர்கள் ஏமாற்றப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப பெற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அதிபர் டிரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்கை சந்தித்து பேசினார். 2 நாள்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்று பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் இந்தியா திரும்பினார். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த +1 மாணவர்கள் 3 கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தை மூடி மறைக்க திமுகவை சேர்ந்த PTA தலைவர் கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். காதலர் தினத்தில் தியாகிகளை போற்றுவோம் என பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். புல்வாமாவில் நடந்த தாக்குதலின் தினம் இன்று. தமிழ் கண்ணனின் மீதும் மக்களின் மீதும் பாரத தேசத்தின் மீதும் அளப்பரிய காதலை கொண்ட நம் சொந்தங்கள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்தார். சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல போக்குவரத்து பிரிவு இணை கமிஷனராக உள்ள DIG மகேஷ்குமார் பாலியல் புகாரில் சிக்கினார். இந்நிலையில் இது பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் அல்ல. அந்த பெண்ணுக்கும் என் கணவருக்கும் ஓராண்டு காலமாக தவறான உறவு இருந்தது. இதை நான் கண்டித்தேன். பணம் பறிப்பதற்காக இப்படி புகார் அளித்துள்ளனர் என பாலியல் விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மகேஷ்குமார் IPSன் மனைவி அனுராதா தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு டெல்லியில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக டெல்லி முன்னாள் முதல்வர் அதிஷி குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மியின் இந்த குற்றச்சாட்டை மறுத்த பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்தேவா, தனியார் மின் விநியோக நிறுவனங்களுடன் இணைந்து ஆம் ஆத்மி அரசு மக்களிடமிருந்து சுரண்டியது டெல்லி மக்களுக்கே நன்கு தெரியும். தற்போது பாஜக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உதவும் வகையில் சமூக நலத்துறை சார்பில் தமிழக பணிபுரியும் மகளிர் விடுதிக் கழகம் செயல்பட்டு வருகிறது. இப்போது புதிதாக சென்னை, கோவை, மதுரையில் 26 கோடி ரூபாயில் மகளிர் விடுதிகள் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட்டில் இதுகுறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, ஷாம்லி, ஹரியானாவின் ரோடக் மற்றும் டெல்லி உட்பட பல பகுதிகளில் பல நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் 11ஆம் தேதி சோதனை நடத்தினர். அங்கு செயல்பட்ட QFX Trade Limited எனும் நிறுவனம் துபாய் மற்றும் இந்திய நகரங்களில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி மூலம் பொய்யான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து முதலீட்டாளர்களை ஏமாற்றியதும் தெரிந்தது. அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து பல வங்கிக் கணக்குகளை துவக்கி முதலீடு செய்த 170 கோடி ரூபாய் வங்கி டெபாசிட்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 700 கன அடியாக இருந்த நிலையில் இன்று மீண்டும் அதிரடியாக 1500 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து
63,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,990 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கடந்த 8 நாட்களாக மாற்றமின்றி இருந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பருப்பு வகைகளுக்கு இறக்குமதி வரி கிடையாது என்றும் இனி சலுகை நீட்டிக்கப்படாது என்றும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் புறவழி பகுதியில் சேலத்திலிருந்து பக்தர்களை ஏற்றி சபரிமலைக்கு பஸ் சென்றது. கர்நாடக மாநிலத்திலிருந்து சபரிமலைக்கு சென்று டெம்போ டிராவலர் வேன் திரும்பிக் கொண்டிருந்தது. இரண்டும் திடீரென நேருக்கு நேர் மோதியது. 10 வயது சிறுவன் உள்பட 3 சிகிச்சை பலனின்றி இறந்தனர். 20 பேர் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சி மாவட்டம் பள்ளிவடையைச் சேர்ந்த காவலர் ரியாஸ் கான் வயது 35. இவர் துவரங்குறிச்சி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். நம்பர் 1 டோல்கேட் அருகே நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது சதாம் ஹுசேன் என்பவர் ஓட்டி வந்த 2 வீலர் மோதி இறந்தார். 2019இல் இலங்கையைச் சேர்ந்த பலர் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் பெற்றனர். ஆனால் அதற்காக அவர்கள் அளித்த முகவரி போலியானது என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அளித்த சான்றிதழ்களும் போலி என்பது தெரிந்தது. இந்த வழக்கில் இலங்கையின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் எம்பி திலீபனை கொச்சி ஏர்போர்ட் குடியுரிமை அதிகாரிகள் பிடித்து மதுரை கியூ பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட திலீபன் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் என புதனன்று ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு தடை கோரிய பழனிசாமியின் மனுவையும் தள்ளுபடி செய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பன்னீர்செல்வம் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் மீண்டும் இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2 காவலர்கள், ஆயுதம் ஏந்திய ஒரு காவலரும் விஜய் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களை அழைத்து வரும் 2வது விமானம் நாளை பஞ்சாபில் தரையிறங்குகிறது. இந்நிலையில் இது பஞ்சாபின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் பாஜகவின் முயற்சி என்பது தெளிவாகிறது. இந்த விமானம் அகமதாபாத்தில் தரையிறங்க வேண்டும் என பஞ்சாப் நிதியமைச்சர் ஹர்பால் சீமா தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தைலாராமன் மலைக்கோவில் வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பிடித்தது. 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து சேதமடைந்தன. கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடந்த குண்டம் திருவிழாவில் 41 அடி நீளமுள்ள குண்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாசாணி தாயை போற்றி என்று கோஷமிட்டபடி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.